செகாஞ்சி பேசுகின்றேன். டிஜிட்டல் தியானம். அது என்ன டிஜிட்டல் தியானம்? பெரும்பாலான மக்களுக்கு தியானம் என்றாலே வேப்பங்காயை சுவைப்பது போல் கசப்பாக உள்ளது. ஏனென்றால் தியானம் என்பது மனதை பக்குவப்படுத்துவது, மனதிற்கு ஓய்வளிப்பது. இன்றைய மனிதன் மனதின் ஆளுமையின் கீழ் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தியானத்தை கற்றுக்கொள்ள மிகவும் சிரமமாக உள்ளது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எளிமையாக தியானத்தில் பாதையில் அடியெடுத்து வைக்க டிஜிட்டல் தியானம் என்ற முறையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். அது என்ன டிஜிட்டல் தியானம்? படிப்படியாக தியானம். மனதை எடுத்தவுடனே பார்க்க முடியாது. தியானம் என்றால் கவனி. மனதை எடுத்தவுடனே கவனிக்க முடியாது. அதனுடைய ஆளுமை அவ்வளவு உயர்ந்தது. பல மாதங்களாக, பல வருடங்களாக உங்களை ஆளுமைப்படுத்தி வந்த மனதை நீங்கள் ஆளுமைப்படுத்துவதற்குத்தான் தியானம். எடுத்தவுடனே அமர்ந்து மனதை கவனிப்பது மிக மிக கடினமாக உள்ளது. அதை எப்படி எளிமையாக்குவது? எண்ணம், சொல், செயல். பெரிய செயலை நம்மால் கவனிக்க முடியாது. சிறு செயலை கவனிக்க முடியும். தியானத்திற்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டுமென்றால், உங்களது சிறு சிறு செயல்களை கவனித்து பழகுங்கள். தேநீர் அருந்துவது, குளிப்பது, வெறுங்காலில் நடப்பது, அமர்வது, எழுந்திருப்பது, இவை அனைத்தையும் உணர்வுடன் கவனித்து நீங்கள் செய்து வாருங்கள். இதுதான் உங்களுக்கு முதல் பாடம். டிஜிட்டல் தியானத்தின் முதல் பாடம் இதுதான். இப்படி நீங்கள் சிறு செயல்களை கவனிக்கும் பொழுது மனம் அது அடங்கி உணர்வு மனம் உயிர்த்தெழும் சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றீர்கள். மனதிற்கு செல்லும் உயிர் சக்தி இதயத்தலத்திற்கு திருப்பப்படுகிறது. இந்த சிறு சிறு செயல்களை எந்த ஒரு மனிதனும் கவனித்து செய்வதே இல்லை. இன்றைய மனிதன் மிகவும் இயந்திரமாகிவிட்டான், மெஷின் ஆகிவிட்டான். பரபரப்பாக செயல்படுகின்றான். மனம் எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கின்றது, படபடப்படைகின்றது, கவலை அடைகின்றது, இறுக்கமடைகின்றது. இந்த நிலைக்கு காரணம் மனதின் ஆளுமை அதிகமாகிவிட்டது. அதன் ஆளுமை குறைக்கத்தான் டிஜிட்டலின் முதல் பாடம் கவனி. சிறு செயலை கவனி. நீங்கள் அந்த சிறு செயலை கவனிக்க ஆரம்பித்து விட்டாலே உங்களுக்குள்ளே ஒரு இறுக்கமற்ற ஒரு நிலை ஏற்படும், இலகுவான ஒரு நிலை ஏற்படும். முயற்சித்து பயிற்சித்து பாருங்கள். டிஜிட்டல் தியானத்தின் முதல் பாடத்தை வழங்கிவிட்டேன். இது ஆன்மீகத்தின் முதல் திறவுகோல். உங்களுக்குள் இருக்கும் உன்னதத்தை அறிவதற்கான முதல் திறவுகோல் கவனி. உங்கள் மத்திம கோயிலுக்கு செல்வதற்கான முதல் வாசற்கதவு தியானி. தியானிப்பதில் முதல் எளிமையான பாடம் கவனி. இன்னும் மிகவும் எளிமையான துவக்கம் சிறு செயலை கவனிப்பது. கவனித்து பாருங்கள். அற்புதம் ஆரம்பமாகிவிடும். டிஜிட்டலின் இரண்டாவது பாடத்தை இன்னொரு காணொளியில் உங்களுக்கு வழங்குகின்றேன்.
இக்காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.